வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பேரிச்சம்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்ம பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொள்வதை காட்டிலும் பேரிச்சம்பழங்களை ஊற வைத்து எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அது சாதாரணமாக நீர் போன்றவற்றில் ஊற வைத்து எடுத்துக்கொள்வதோ அல்லது தேன் போன்றவற்றில் ஊற வைத்து எடுத்துக்கொள்வதோ மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். தினமும் 3-5 ஊற வைத்த பேரிச்சம்பழங்களை நம்ம சாப்பிடலாம். இரவில் ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணீரில் அதை நம்ம ஊற வச்சுட்டு மறுநாள் நம்ம அதை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளலாம். மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கொள்வது இன்னும் நல்லது. அந்த ஊற வைத்த தண்ணீரையோ அல்லது ஊற வைத்த தேனையோ கூடவே எடுத்துக்கிறது இன்னும் நல்லது. ஸோ இது யார் எடுத்துக்கொள்ளக்கூடாது தேன் போன்றவற்றில் ஊற வைத்து அப்படின்னா சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லது உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு மருத்துவர் குறிப்பிட்டால் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மற்றபடி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. இந்த ஊற வைத்த பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, மருத்துவ நன்மைகள் என்னென்ன விளக்கமாக பார்ப்போங்க. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு அனிமியாவை ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஊற வைத்த பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ பேரிச்சம்பழம் இருக்குங்க இல்லையா, இதில் வந்து இரும்பு சத்து மிக அதிகமாக இருக்குது. ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரித்து உடல் சோர்வு மற்றும் தலை சுற்றலை தடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து குறைபாடு உங்களுக்கு ஏற்படும் பொழுது தான் ரத்தத்தில் சிகப்பணுக்கள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் குறைஞ்சிறதால போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளைவால் ஹீமோகுளோபின் கொடுக்க முடியாது. இதனால் மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, ரெஸ்ட் எடுத்தாலும் சரியாகாமல் இருக்கிறது, இன்னும் குறிப்பாக கவனமின்மை அதாவது கவனச்சிதறல் நமக்கு ஏற்படும். இதெல்லாமே ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் தான். இவை எல்லாமே இரும்பு சத்து பற்றாக்குறையால் தான் ஏற்பட்டிருக்கு. இப்போ நம்ம ஊற வைத்த பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது வளமான அளவில் இரும்பு சத்து நமக்கு உறிஞ்சப்படுவதால் போதுமான அளவுக்கு ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்பட்டு ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் போதுமான அளவுக்கு நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ ஆக்சிஜன் சப்ளைவும் நமக்கு கரெக்டாக நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். அப்போ ரத்த சோகை பிரச்சனை விடுபடணும் அப்படின்னா ஊற வைத்த பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கலாம். எலும்பு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு, போன் ஹெல்த் ப்ராப்பராக நமக்கு மெயின்டைன் ஆகிறதுக்கு, அதை கிளியர் பண்ணுறதுக்கு, ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு எல்லாமே ஊற வைத்த பேரிச்சம்பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த பேரிச்சம்பழங்களில் கால்சியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் மற்றும் காப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய செம்பு சத்து இது எல்லாமே நமக்கு இருக்குங்க. இது எலும்புகளை வலிமையாக்குது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகளையுமே நமக்கு சரி பண்ணுது. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 50-60 வயதுகளில் கூட கை கால்களில் வலி ஏற்படுறதோ அல்லது மூட்டு வலியோ, தோள்பட்டை வலியோ, முதுகு வலியோ இதெல்லாமே இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்த்தாக உங்களை உணர முடியும். பேலன்ஸ் தடுமாறாமல் நிற்க முடியும், நடக்க முடியும், உங்களால் உங்களுடைய வேலைகளை செய்ய முடியும். ஸோ எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும்னா ஊற வைத்த பேரிச்சம்பழம் உதவிகரமாக இருக்கும். செரிமான மண்டலம் சீராக இருக்கிறதுக்கு, செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் விடுபடுவதற்கு, வராமல் தடுக்கிறதுக்கு எல்லாமே ஊற வைத்த பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கலாம். இம்ப்ரூவ்டு டைஜஷன் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ ஊற வைத்த பேரிச்சம்பழங்களில் கரையக்கூடிய மற்றும் கரையாத நார் சத்துக்கள், ஃபைபர் ரெண்டுமே இருக்குங்க. இது ரெண்டுமே அதிகமாகவே இருக்கு. இது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா குடல் இயக்கத்தை சீராக்கி நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையை நமக்கு தீர்க்கும். ஊற வைத்த நமக்கு இந்த பேரிச்சம்பழத்தினுடைய நீர் இருக்குங்க இல்லையா, இது குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்குமே நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்கள்லேருந்து நமக்கு வெளியேற்றிவிடும். எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கமோ, கடுமையான மலச்சிக்கலோ, வயிற்று வலியோ, வாயு பிரச்சனையோ எதுவுமே நமக்கு ஏற்படாது. இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம ஊற வைத்த பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த பேரிச்சம்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது, சோடியம் சத்து குறைவாக இருக்குது. இதனால் இது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்திலிருந்து நம்மளை விடுபட வைக்கும். ஸோ ரத்த அழுத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள் தான். அந்த மாதிரி இறுக்கங்களாக இருக்கும்போது ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்காதுங்க இல்லையா. ஸோ அதை கியூர் பண்ணணும். அப்புறம் கரையக்கூடிய நார் சத்து இருக்குங்க இல்லையா, கரையாத நார் சத்துக்கள் இப்போ இந்த ஊற வைத்த பேரிச்சம்பழங்கள் இருக்கிறதா, இதெல்லாம் என்ன பண்ணோம்னா ரத்த நாளங்களில் படிந்து இதயத்திற்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் செல்வதை குறைத்து தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும். எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைச்சி இதயத்திற்கு ஆரோக்கியம் தரக்கூடிய நல்ல கொழுப்புகளை மட்டும் வளமான அளவில் வைக்கும். அதனால் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வேண்டிய அந்த இதய ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு, நரம்பு மண்டலத்துக்கு வலு ஊட்டுவதற்கு எல்லாமே நீங்கள் ஊற வைத்த பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஊற வைத்த பேரிச்சம்பழங்கள் இருக்கக்கூடிய விட்டமின் B6 மற்றும் பொட்டாசியம் இது மூளையினுடைய செயல்பாட்டிற்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துறதோடு நினைவு ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கும் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், மன அழுத்தத்தெல்லாம் குறைக்கிறதுக்குமே உதவிகரமாக இருக்கும். அப்போ ஒட்டுமொத்த உடல் நரம்புகளையுமே பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி
மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் நீங்கள் விடுபட்டு விடலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் ஊற வைத்த பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொள்ளுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.